அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரர்களே, பெரியோர்களே, இவ்வருட ரமலானுடைய மாதத்தின் முதல் நோன்பை நோற்றுவிட்டு இரண்டாவது நோன்புக்காக வேண்டி நாமெல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஜக்காத்தினுடைய ஒரு சில விபரங்களை இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் தொழ வேண்டும் என்று கட்டளையிடுகின்றானோ அப்பொழுதெல்லாம் நாம் தொழுகின்றோம். அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் நோன்பு நோற்கச் சொல்லுகின்றானோ அப்பொழுதெல்லாம் நம்மால் இயன்றவரை நோன்பு நோக்கின்றோம். வசதி படைத்தவர்களின் மீது ஹஜ்ஜு கடமை என்று அல்லாஹ் எப்பொழுது நம் மீது ஹஜ்ஜை கடமையாக்கினானோ அப்பொழுதே நம்மால் இயன்றவரை பொருளாதாரங்களை திரட்டி ஆரோக்கியத்தோடு இருக்கிற காலத்திலேயே அந்த ஹஜ்ஜையும் நாம் எல்லாம் நிறைவேற்றி விடுகின்றோம். ஆனால் இந்த மனித சமுதாயத்தில் தொழுகை என்கிற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிற அளவுக்கு, நோன்பை பேணுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மங்கள், ஜக்காத்துகள் கொடுக்கிற மக்கள் மிக மிக குறைவு என்பது ஒரு வேதனைக்குரியது. என்ன காரணம் என்றால், தொழுகைக்காக வேண்டி நாம் நேரம் ஒதுக்கிறோம் என்பதை தவிர எந்த ஒரு இழப்பும் நமக்கு ஏற்பட போவதில்லை. ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறோம் என்றால் உணவையும் உணர்வையும் பானத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைத்து தியாகம் செய்கிறோம் என்பதுதானே தவிர நமக்கு மிகப்பெரிய இழப்பொன்றும் ஏற்பட போவதில்லை. ஆனால் ஜக்காத்து தர்மங்கள் என்று வரும் பொழுது நமக்கு நாம் சம்பாதித்த பொருளாதாரங்களை வெறுமனே தூக்கி கொடுக்க மனம் வர தயங்குகின்றது. காரணம், இந்த உலகத்தில் மனிதன் ரெண்டை மிகப்பெரிய அளவிலே நேசிக்கிறான். ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று அவனுடைய உயிர். மனிதன் எவ்வளவு பெரிய முதுமை அடைந்தாலும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசையும், கடைசி வரை பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணமும் மனிதனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இளமையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்திற்காக வேண்டிதான் மனிதன் இந்த உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் செய்கிறான், அக்கிரமங்களையும் செய்கிறான். இறைவன் தடுத்த அனைத்து காரியங்களையும் துணிச்சலாக மனிதன் ஏன் செய்கிறான் என்றால் பொருளாதாரத்தின் மீதுள்ள ஒரு மோகம்தான்.
நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு உயிர் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்பது நம்முடைய இருதயத்தின் ஒரு பகுதியை அறுத்து கொடுப்பதைப் போல் ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. ஆகவேதான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிற மக்கள் இந்த மனித சமுதாயத்தில் மிக மிக குறைவு. அது யாராக இருந்தாலும் சரி, வேறு எல்லா இபாதத்திற்கும் மனிதன் தயாராகிறான். அழைப்பு பணி என்றால் ஓடோடி வருகிறார்கள். எல்லா நலப்பணிகளிலும் முன்வரிசையிலே நின்று பணியாற்றுகிறார்கள். தங்களுடைய சொத்தை வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய தொகையை செலுத்துகிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் சங்கடத்திற்குரிய ஒரு காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1893வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். யஹ்ரம் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் முதுமை அடையும் போது வத்தஷிப்பு மின் ஹுஸ்னதானி, 2 குணங்கள் மட்டும் அவனிடத்தில் இளமையாகவே இருக்கின்றது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் முதுமை அடைந்தாலும் 2 குணங்கள் அவனுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் பசுமை போல இளமையாகவே இருக்குமாம். அது என்ன 2 குணங்கள்? அல் ஹிர்சு அலல் மாலி, பொருளாதாரத்தின் மீதுள்ள ஒரு பேராசை. வல் ஹிர்சு அலல் உமிரி, நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை. இந்த 2 குணங்களும் மனித உள்ளங்களில் மனிதன் என்னதான் முதுமை அடைந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் அது எப்பொழுதும் பசுமை போல இளமையாகவே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். 9வது அத்தியாயத்தின் 111வது வசனம், மனிதன் எதை அதிகமாக நேசிக்கின்றானோ, மனிதன் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் செய்கின்றானோ, மனிதன் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏவிய வணக்க வழிபாடுகளை விட்டும் பின்தங்கிய நிலையில் வாழ்கின்றானோ, அந்த 2ஐ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மையமாக வைத்து இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் எனக்கு நீங்கள் தந்தால் உங்களுக்கு நான் சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நாமெல்லாம் சொர்க்கத்தை விரும்புகிறவர்கள். அது உண்மையானால் இந்த வியாபாரத்திற்கு நாமெல்லாம் தயாராக வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய உயிரையும் எனக்கு நீங்கள் தந்தால் உங்களுக்கு நான் சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்மிடத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் அற்பமான பொருள், நாம் நேசிக்கிறோம் என்பதுதானே தவிர சொர்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக மிக அற்பமான பொருள். அல்லாஹ் விலைமதிக்க முடியாத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத, எந்த செவியும் முழுமையாக கேட்டிராத, மரணமில்லாத, பலகீனமில்லாத, முதுமையில்லாத, எப்பொழுதும் இளமையோடே எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய சொர்க்கத்து பேரின்பத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கு நான் தருகிறேன். நீங்கள் நான் கேட்கும் பொழுதெல்லாம் பொருளாதாரத்தை தந்தால், நீங்கள் நான் கேட்கும் பொழுது உங்களுடைய உயிர்களை நீங்கள் எனக்கு அர்ப்பணித்தால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இந்த வியாபாரத்திற்கு சஹாபாக்கள் தயாரானார்கள். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் அழைத்தானோ, அல்லாஹுடைய ரசூல் அழைத்தார்களோ, அப்பொழுதெல்லாம் ஏன், எதற்கு, எங்கு என்றெல்லாம் கேட்காமல் புறப்பட்டார்கள். எத்துணை நாள் செல்கிறோம், எந்த ஊருக்கு செல்கிறோம், திரும்ப வர முடியுமா வர முடியாதா என்கிற எந்த கேள்வியும் சஹாபாக்கள் கேட்கவில்லை. புறப்படுங்கள் என்றால் புறப்படுவார்கள், வாருங்கள் என்றால் வருவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிங்கள் என்று அல்லாஹுடைய ரசூல் பல மணி நேரமெல்லாம் பேச மாட்டார்களாம். ஏதாவது கிராமப்புறத்திலே இருந்த மக்கள் மஸ்ஜித் நபவிக்குள் ஏழ்மை நிலையோடு பள்ளி வாயிலுக்குள் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறிவிடும். 4வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தை அல்லாஹுடைய ரசூல் எடுத்து ஓத ஆரம்பிப்பார். ஓதிய உடனே அல்லாஹுடைய ரசூல் இதற்குத்தான் இந்த வசனத்தை ஓதுகிறார் என்பதை தெரிந்த உடனே வசனம் ஓதி முடிந்தவுடன் பள்ளியில் ஒரு மனிதர் கூட இருக்க மாட்டார்களாம். எல்லாம் அவரவர்களுடைய வீடுகளுக்கு சென்று தங்களால் இயன்ற பொருளாதாரங்களை எல்லாம் எடுத்து வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள் மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு ஓரத்தில் பொற்குவியல் உருவாகிவிடுமாம்.
அதை ஏழை எளியவர்களெல்லாம் வாங்கி செல்வார்களாம். அல்லாஹ் கேட்டுவிட்டானே, உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் எனக்கு நீங்கள் தந்தால் நான் உங்களுக்கு சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் கூறிவிட்டானே என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் அல்லாஹ் கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்து உதவினார்கள். அதைத்தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1815வது நபிமொழி, கால் அல்லாஹு தபாரக வ தஆலா, உயர்வும் மாண்புமிக்க அல்லாஹ் கூறுகிறானாம், யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக்க, எனக்கு நீ செலவு செய்தால் உனக்கு நான் செலவு செய்வேன். என்னுடைய பாதையில் நீ செலவு செய்தால் உன்னை நான் கண்ணுங்கருத்தமாக பார்த்து உனக்கு நான் செலவு செய்வேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். உனக்கு நான் செலவு செய்வேன் என்று சொன்னால் என்ன பொருள்? நாம் எந்த துறையை நாம் மேற்கொண்டாலும், வியாபாரம் முதற்கொண்டு வீட்டு செலவினங்கள் வரை, உணவு முதற்கொண்டு பானங்கள் வரை, எதற்காக வேண்டி நாம் செலவழித்தாலும் அதிலே ஒரு அபிவிருத்தி ஏற்படும். அபிவிருத்தி, பர்க்கத் என்றால் என்னவென்றே யாருக்குமே தெரியாது. பர்க்கத் என்றால் அதிகமாக வாரி வாரி கொடுப்பது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல பர்க்கத் என்பது. பர்க்கத் என்றால் குறைந்த பொருளில் அதிக தேவையை நிறைவேற்றுவது. குறைந்த பொருளில் நம்முடைய அதிகப்படியான தேவைகளை மன நிறைவோடு நிறைவேற்றுவதற்கு பெயர்தான் பர்க்கத். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகனே, எனக்கு நீ மட்டும் செலவு செய்தால் உனக்கு நானும் செலவு செய்வேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1845வது நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்பொழுது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நினைவுபடுத்துகிற ஒரு செய்தி, மனிஸ்ததா மின்கும் அன் யஸ்தத்திர மினன் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலவ் பிசிக்கி தம்ரத்தின் ஃபல் யஃப்அல், அது ஒரு காய்ந்த பேரித்தம்பழத்தை தர்மம் செய்தாவது, காய்ந்த பேரித்தம்பழத்தை தர்மம் செய்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி மக்களுக்கு நினைவுபடுத்துவார்கள். 2வது அத்தியாயம் 254வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கபிலி அய்யத்திய யௌமல்லா பைஉன் ஃபீஹி வலா ஹுல்லத்துன் வலா ஸஃபாஅத்துன் வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். நம்பிக்கை கொண்டவர்களே, பேரமோ நட்புறவோ பரிந்துரையோ இல்லாத நாள் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நான் வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து. திருக்குரான் வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்த புஸ்தியோடு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். பொதுவாக மனிதன் பொருளாதாரம் என்னுடையது என்னுடையது என்று சொல்லுவான். அது மிகப்பெரிய தவறு. அதை அடைய நீங்களும் நானும் முயற்சி எடுத்தோமே தவிர அது தந்தவன் ரப்புல் ஆலமீன். அதைத்தான் நான் சொல்கிறான். எந்த வகையான பேரமோ நட்போ பரிந்துரையோ உபகாரமோ செய்ய முடியாத அந்த நாள் வருவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்திலே இருந்து என்னுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் சைத்தான் விடுவானா? 2வது அத்தியாயத்தின் 268வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஸைத்தானு யஈதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. சைத்தான் வறுமையை பற்றி உங்களுக்கு பயமுறுத்துகிறான், வெட்கக்காடானதை செய்ய உங்களுக்கு தூண்டுகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய நீங்கள் முன்வந்தாலும் உங்களை முன்வர விடமாட்டான் சைத்தான், பயமுறுத்துவான். நீ சம்பாதித்த பொருளாதாரத்தை இப்படி பள்ளிக்கு சென்று வாரி வாரி கொடுக்கின்றாயே, வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறேன் என்கிற பெயரில் இப்படி நீ கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்தை உனக்கு மனைவி இருந்தும் மக்கள் இருந்தும் இந்த உலகத்தில் ஆடம்பரமாக நீ வாழ்வதற்கு உன்னுடைய உடம்பிலே ஆரோக்கியம் இருந்தும் எப்படியெல்லாமோ இந்த உலகத்தில் செல்வச் செழிப்போடு வாழ்கிற ஒரு நிலையும் வசதி வாய்ப்பும் நீ பெற்றிருந்தும் இப்படி அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லி வாரி வாரி செலவு செய்கிறாயே என்று வறுமையை குறித்து உங்களுக்கு நினைவுபடுத்துகிறான். கொடுத்து கொடுத்து இழந்து விடுவோமோ? கொடுத்து கொண்டே இருந்தால் வியாபாரம் நஷ்டமாகி விடுமோ? கேட்கிற பொழுதெல்லாம் கொடுத்தே இருந்தால் நம்முடைய மனைவி மக்கள் எல்லாம் கையேந்திய வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்கிற ஒரு அச்சத்தை சைத்தான் உண்டாக்கி வெட்கக்கேடானதை செய்ய சைத்தான் தூண்டுகிறான் என்று
அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். உண்மைதானே? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்று வரும் பொழுது நம்முடைய மனோநிலையும், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் செலவு செய்யும் போது நமக்கு இருக்கிற மனோநிலையும் நீங்களே எடை போட்டு பார்த்தால் உண்மை, யதார்த்த உண்மை உங்களுக்கு தெரிந்துவிடும். நம்முடைய வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணம், நமக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், விடுதிக்கு சென்று உணவு உண்ணுகிற நிலைப்பாடுகள், ஊர் சுற்றுகின்ற பயணங்கள், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய எல்லா நிலைகளுக்கும் வாரி வாரி நாம் செலவு செய்கிறோம், பணத்தினுடைய அருமை பெருமை தெரியாமல். அப்பொழுதெல்லாம் நாம் சம்பாதித்த பணத்தை இப்படி செலவு செய்கிறோமே என்று நாம் சிறிது கூட நாம் எண்ணக்கூட நமக்கு மனமில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு 100 ரூபாய் எடுக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிற ஒரு தயக்கம், 100 ரூபாயை கொடுக்கிறோமே, 500 ரூபாயை போய் கொடுக்கிறோமே, 1000 ரூபாயை கொடுக்கிறோமே, இது இருந்தால் நம்முடைய மனைவி மக்களுக்கு எவ்வளவு செல்வச் செழிப்போடு சுகபோக வாழ்க்கை வாழலாம், இது இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட சுகபோகமான செல்வாக்கான வாழ்க்கையை நாம் வாழலாம் என்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் சைத்தான் அப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் என்றும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1894வது நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்திற்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை குறித்து அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். லவ்கான இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு வாதியானி மின் மாலின், 2 தங்க ஓடைகள் ஓடினாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதமுடைய மகனுக்கு 2 தங்க ஓடை ஓடினாலும் லபுத்தா வாதியன் சாலிசன், 3வது ஒரு தங்க ஓடை தனக்கு ஓடாதா என்று நினைப்பான் மனிதன். வலா யம்லு ஜௌஃப் இப்னு ஆதம் வலா யபுலு ஜௌஃப் இப்னு ஆதம் இல்ல துராப். ஆதமுடைய மகனுடைய அந்த பேராசை எப்பொழுது முற்றுப்பெறும் தெரியுமா? அவனை மண்ணறையில் கொண்டு போய் வைக்கும் பொழுது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மண்ணறையை சந்திக்கின்ற வரை. அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், மண்ணறையை சந்திக்கின்ற வரை மனிதனுக்கு பேராசை இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா யம்லு ஜௌஃப் இப்னு ஆதம், ஆதமுடைய மகனுக்கு இல்ல துராப், மண்ணை தவிர வேறு எதுவும் அவனை நிரப்பாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான இறை விசுவாசி யார் தெரியுமா? ஒரு உண்மையான இறை விசுவாசி யார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1898வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். லைசல் இனா அன் கஸ்ரத்தில் அரளி, வாழ்க்கை வசதிகள் அதிகமாக ஒரு மனிதனுக்கு இருப்பது அது செல்வம் அல்ல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செல்வம் எது தெரியுமா? எது செல்வம்? எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்று அசையும் சொத்தாக, அசையாத சொத்தாக, நிறைய வாகனங்கள், வீடு, நகைகள் என்று நிறைய சொத்துக்களோடு ஒரு மனிதன் வாழ்கிறான், அவன் செல்வந்தன் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேறு யார் செல்வந்தன்? வலாக்கின்னல் இனா இனன் நஃப்ஸி, போதுமென்ற மனத்தை யார் அடைகிறானோ அவன்தான் மிகப்பெரிய மல்டி மில்லியனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், வெட்டவெளி மைதானத்தால் காற்றுக்களால் புரட்டி அடிக்கப்படுகின்ற இறகு போன்றது மனிதனுடைய மனம், அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் மனிதனுடைய மனதிற்கு ஒரு முடிவே இருக்காது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலாக்கின்னல் இனா இனன் நஃப்ஸி, யாருக்கு போதுமென்ற மனம் யாருக்கு உண்டுமோ அவர்கள்தான் உண்மையான செல்வந்தர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா நமக்கு என்ன குறை வைத்திருக்கிறான் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராசை குணம் நமக்கு வராமல் இருக்க, பணத்தின் மீதுள்ள மோகம் நமக்கு ஏற்படாமல் இருக்க, காசு பணத்திற்கு நான் அடிமையாகாமல் இருக்க, நான் சம்பாதித்த பணம் எனது கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டுமே தவிர பணத்திற்கு நான் கட்டுப்பட்டு விடக்கூடாது. விடப்பட்டால் மனிதன் பைத்தியக்காரனாக மாறிவிடுவான். அவன் இறைவனை நினைக்க மாட்டான், இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை செய்ய மாட்டான், எல்லா ஹராமான காரியங்களையும் துணித்து செய்வான். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போதும் என்ற மனம் யாருக்கு உண்டுமோ அவர்கள்தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள் என்றார்கள். அல்லாஹுடைய ரசூல் எப்பொழுதும் நமக்கு ஒரு அருமையான ஒரு வழிமுறையை சொல்லித் தருவார்கள். அலைந்து திரிந்து காசு பணம் பேராசையோடு இந்த உலகத்தில் அலைந்து திரியாமல் எப்பொழுதும் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பதற்கு அருமையான ஒரு வழிமுறையை சொன்னார்கள். நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு மேல் உள்ளவர்களை மட்டும் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை பாருங்கள்.
வீதியிலே நடந்து செல்லும் பொழுது நமக்கு கீழே உள்ள கால் ஊனமோடு நடக்க முடியாத எத்தனையோ மக்கள் வீதிகளிலே நடந்து செல்வதை பார்த்து, அல்லாஹ் எனக்கு இந்த 2 காலை தந்தானே, கண் தெரியாத மனிதனை பார்த்து ரசிக்க எனக்கு அல்லாஹ் 2 கண்ணை தந்தானே, நம்முடைய அனைத்து அலுவல்களையும் செய்து முடிக்க கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தானே, விலை மதிக்க முடியாத ஆரோக்கியத்தை தந்தானே, எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் வாரி வாரி கொடுத்து அனுபவிக்க முடியாமல் வைத்திருக்கிறான். எத்தனையோ குறைகள் எல்லாம் கொடுத்திருப்பான், குழந்தை செல்வம் இல்லாமல் ஆக்கியிருப்பான், எல்லாம் கொடுத்திருப்பான், உடலில் ஏதாவது ஒரு ஊனத்தை உண்டாக்கியிருப்பான், எல்லாம் கொடுத்திருப்பான், தூக்கத்தை மட்டும் எடுத்திருப்பான், எல்லாம் கொடுத்திருப்பான், மனைவியை முறையாக அவன் அமைத்திருக்க மாட்டான், எல்லாம் கொடுத்திருப்பான், குழந்தைகளின் மூலம் மிகப்பெரிய சோதனைகளை அல்லாஹ் சோதித்திருப்பான், எல்லாம் கொடுத்திருப்பான், அவனுக்கு அவனுடைய முகத்தில் அவலட்சணமான கோலத்தை அல்லாஹ் உண்டாக்கியிருப்பான். இப்படி எத்தனையோ குறைகளுடைய மனிதர்கள் தான் உலகத்தில். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு, பணம், பொருளாதாரம் என்பது மட்டும் நிஅமத் அல்ல. எது நிஅமத்? போதும் என்ற மனம். என்னுடைய ரப் எனக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. கடனாளியாக இல்லாமல் உலகத்திலே வாழ்கிறானே, அது எனக்கு என்னுடைய ரப்பு செய்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். யாரும் என்னுடைய வீட்டினுடைய கதவை தட்டி எனக்கு தர வேண்டிய காசு பணத்தை தா என்று கேட்கிற ஒரு நிலை நமக்கு இல்லையே. இந்த நேரம் நீங்களும் நானும் மரணித்தாலும், இந்த நேரத்தில் நான் மரணித்தாலும் நான் யாருக்கும் எதையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. எனக்கு என்னுடைய ரப் நிறையவே நியமத்துகளை செய்திருக்கிறான் என்கிற போதும் என்ற மனம் மிகப்பெரிய செல்வம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றார்கள். தர்மம் கொடுக்கிறோம். எதை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2748வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், தர்மத்திலேயே சிறந்த தர்மம் எது? எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி பார்த்தீர்களா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல் எது என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கேட்கும்போது அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்லுவார்கள். எந்த அமல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானது? குறைவாக செய்தாலும் தொடர்ந்து செய்வது. நீங்கள் குறைவாக செய்தாலும் ஒரு அமலை தொடர்ந்து செய்வது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிரியமான இபாதத் என்பதைப் போல நபித்தோழர் இங்கே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான சிறந்த தர்மம் எது என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஆரோக்கியமாக இருக்கும்போது. வார்த்தையை பாருங்கள், நோய் நொடியோடு படுத்த படுக்கையோடு இனி நம்மால் பணம் அனுபவிக்கவே முடியாது என்கிற நிலையில் மனிதன் தர்மம் செய்வானே, அப்பொழுது அல்ல. நீ ஆரோக்கியமாக இருக்கும்போது. அது இருந்தால் என்னால் இந்த உலகத்தையே சுற்றி வர முடியும், அது இருந்தால் என்னால் எல்லாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் என்கிற ஆரோக்கியம் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது. அது மட்டுமல்ல, பொருளாதாரத்தை நீ அதிகம் நேசிக்கும் போது. அது மட்டுமல்ல, நீ அளவுக்கு அதிகமாக செலவு செய்தால் வறுமை வந்து விடுமோ என்று நீ அஞ்சும் போது. இந்த 3 நிலை உனக்கு இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் நீ செலவு செய்தால் அதுதான் சிறந்த தர்மம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 2748வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம், 48வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சுப்ஹானல்லாஹ், தொழுகையை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனில் 200க்கும் அதிகமான இடங்களில் கூறுகிறான். ஜக்காத்தை குறித்து, நோன்பை குறித்து, ஹஜ்ஜை குறித்து நிறைய இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை குறித்து பேசுகிறான். ஆனால் தர்மம், பொருளாதாரம் என்று வரும் பொழுது மட்டும் அல்லாஹு தாலா மனித இயல்பை புரிந்து நம்மிடத்தில் கேட்கிறான். பாருங்கள், கொடு என்று சொன்னால் மனிதன் கொடுக்க தயங்குவான். காரணம், அவன் அதை அடைவதற்கு அவனும் முயற்சி எடுத்திருக்கிறான். அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு அவன் அதிகாலை பொழுதிலே இருந்து இரவு வரை கடுமையாக அவன் உழைத்திருக்கிறான். உழைத்த பொருளாதாரத்தை வெறுமனே கேட்டால் மனிதன் தயங்குவான் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் எப்படி கேட்கிறான் தெரியுமா? 2வது அத்தியாயத்தின் 245வது வசனம், மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனன், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். கடன் என்றால் அது திரும்ப கண்டிப்பாக ஒப்படைக்கப்பட வேண்டிய தொகை. நாம் கூட வெறுமனே யாராவது கேட்டால் கொடுக்க தயங்குவோம். அதே நேரத்தில் நம்மிடத்தில் யாராவது வந்து கடன் கேட்டால் திரும்ப வருகிற பணம் தானே என்று நாம் ஒரு காலக்கெடு விதித்து கொடுப்பது நம்முடைய வாழ்வில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். வெறுமனே கொடுக்க மனிதன் தயங்குவான்.
இந்த இடத்தில் மனிதர்கள் கடன் கேட்கவில்லை, பணம் சம்பாதிக்க அனுமதித்த படைத்தவன் நம்மிடத்திலே கடன் கேட்கிறான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் உங்களில் யார்? ஃபைலாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா, அப்படி நீங்கள் தந்தால் தந்ததை மட்டும் திரும்ப நான் தரமாட்டேன். அல்லாஹ் சொல்கிறான். கடன் என்றால் என்ன? நான் உங்களிடத்தில் ஒரு 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் உங்களிடத்திலே நான் கடன் கேட்கிறேன் என்றால் திரும்ப அதே தொகையை நான் உங்களிடத்திலே தருவேன். கடன் என்றால் வாங்கிய தொகையை திரும்ப குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் ஒப்படைக்க பெயர் கடன் என்பது. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு நீங்கள் கடனாக தாருங்கள், ஆனால் நீங்கள் தந்தது 1 ரூபாயாக இருந்தால் திரும்ப 1 ரூபாயாக தரமாட்டேன், அதை பன்மடங்காக பெருக்கி உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு 2வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் நான் உங்களுக்கு அந்த கடனை எப்படி திரும்ப தருவேன் என்றும் அல்லாஹ் விளக்குகிறான். கமசலி ஹப்பத்தி அன்பதத்த சபு சனாபில் மசலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் கமசலி ஹப்பத்தின் அன்பதத்து சபுல சனாபில ஃபீ குல்லி சுன்பிலத்தின் மிஅத் ஹப்பத் வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஸா வல்லாஹு வாசிஉன் அலீம். பூமியில் ஒரு வித்தை விதித்து அந்த வித்து முளைத்து வரும்போது 7 கதிர்களை கொண்டதாக அந்த வித்து முளைகிறதாம். ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியம் அதிகலாம். ஒரு வித்துக்கு 700 மடங்கு நன்மை என்பதைப் போல அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வித்தை பூமியில் விதைத்து அது முளைத்து வரும்போது 7 கதிர்களை கொண்டதாக முளைத்து வருகின்றது. ஒவ்வொரு கதிரிலும் 100 தானிய மணிகள். அப்படி என்றால் 7 × 100 700 மடங்கு கூலி உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகமாக கிடைக்க எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் 57வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தை இறக்குகிறான். மன் தல்லதி யுக்ரிலுல்லாஹ கர்லன் ஹசனன், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் யாராவது கொடுத்தால் ஃபைலாயிஃபஹு லஹு வலஹு அஜ்ருன் அலீம், அது 700 மடங்கல்ல பன்மடங்காக கொடுப்பேன் என்று அல்லாஹ் மீண்டும் ஒரு ஆயத்தை இறக்குகிறான். உடனே நாயக தோழர்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ் 39வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தை இறக்கி, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அல்லாஹ் கணக்கின்றி உங்களுக்கு கூலி வழங்குவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். 1லிருந்து 700 மடங்கு என்கிறான், பன்மடங்கு என்று சொல்லுகிறான், கணக்கின்றி கூலி தருவேன் எனக்கு நீங்கள் கடனாக தந்தால் என்று ஆயத்து இறங்கியவுடன் அந்த சபையில் இருந்த நபித்தோழருடைய நிலைகளை பாருங்கள். அபுத்தஹதா என்கிற ஒரு நபித்தோழர் உடனே அல்லாஹ்வுடைய சபைக்கு எழுந்து வந்தார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நம்மிடத்திலே கடனாகவா கேட்கிறான்? ஆமாம், அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறான். கையை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கரத்தை நீட்டினார்கள். அபூத்தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கரத்தின் மீது தனது கரத்தை வைத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், 600 பேரித்த மரங்களை கொண்ட எனக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டு தருகின்ற, நான் அதிகம் நேசிக்கின்ற ஒரு தோட்டத்தை இதோ அல்லாஹ்வுக்கு நான் அழகிய கடன் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி தோட்டத்தை நோக்கி நடந்தார். தோட்டத்தில் தன்னுடைய மனைவி உம்மு ஹபீபா, உம்மு தஹதா தோட்டத்திற்குள் இருந்தார். தோட்டத்தின் வெளியே நின்று உம்மு தஹதாவே என்று அழைக்க கணவனுடைய அழைப்புக்கு செவிசாய்த்து வந்தால் மனைவி. என்ன என்று கேட்க, இந்த தேதியிலிருந்து இந்த நேரத்திலிருந்து இதோ அல்லாஹ்வுக்கு நம்முடைய தோட்டத்தை நான் கடனாக கொடுத்து விட்டேன் என்று சொன்னவுடன் மனைவியும் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுத்த தன்னுடைய கணவனுடைய வாக்கை நிறைவேற்ற தோட்டத்திலிருந்து மறுநிமிடமே வெளியேறினார்கள் என்று ஹதீசுகளிலே நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் அல்லாஹ் நம்மிடத்தில் கடன் கேட்கிறானா என்று சஹாபாக்கள் வாரி வாரி கொடுத்தார்கள். கொடுத்தவன் கேட்கிறான், அதுதான் முக்கியம். நம்மை விட அறிவார்ந்தவர்கள், அறிவுள்ளவர்கள், நம்மை விட உழைக்கக்கூடியவர்கள், நம்மை விட கடுமையாக பாடுபடக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே உண்டு. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட நேரம் சம்பாதித்தவுடனே நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் எனக்கு தருகிறான் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரு மாதத்திற்கு ஒரு 25,000 ரூபாய் எனக்கு போதும் என்றால் அல்லாஹ் எனக்கு 1,00,000 ரூபாயை தருகிறான். எதற்காக? என்னுடைய கண் எதிரே நோயாளிகளை நடமாட விடுகிறான், என்னுடைய கண் எதிரே பாவப்பட்ட மக்களை என்னை பார்க்க வைக்கிறான், என்னுடைய கண் எதிரே ஆடை இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு வீடு இல்லாமல் பசியும் பட்டினியுமாக இருக்கக்கூடிய மக்களை என் கண் எதிரே நடமாட விடுகிறான். நடமாட விட்டு எனக்கு மாதம் 75,000 ரூபாயை அதிகமாக தருகிறான். எவ்வளவு பெரிய ரஹ்மான், எவ்வளவு பெரிய சோதனை என்னை செய்கிறான்.
அவன் தனக்கு போக மீதமுள்ள தொகையை அண்டை வீட்டுக்காரனுக்கு என்னுடைய பாதையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் செலவு செய்கிறானா என்று அல்லாஹ் பார்க்கிறான். பார்க்கத்தான் அல்லாஹ் தருகிறானே தவிர அது நான் சம்பாதித்தது எனக்குரியது என நினைத்தால் நம்மை விட மடையர்கள் வேறு யாரும் கிடையாது. ஒரு தாயும் தந்தையும் முயற்சி எடுத்தார்கள் ஒரு கருவில் சிசுவை உண்டாக்க. ஆனால் அந்த கருவில் சிசுவை உண்டாக்கியவன் ரப்புல் ஆலமீன். அதே போல காசு பணத்தை சம்பாதிக்க நீங்களும் நானும் முயற்சி எடுத்தோமே தவிர நாடியவர்களுக்கு கொடுப்பவன் அந்த ரப்புல் ஆலமீன். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் அல்லாஹ் கணக்கின்றி தருவதாக வாக்களித்தானே, அது எப்படி என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1842வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மா தஸத்தக அஹதுன் பி ஸதகத்தின் மின் தய்யிபின் வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிப். நிச்சயமாக தூய்மையான தர்மத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறான். இல்லா அஹதஹர் ரஹ்மானு பி யமீனிஹி. அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்யும் போது அல்லாஹ் தன்னுடைய வலது கரத்தை கொண்டு உங்களிடமிருந்து அந்த தர்மத்தை வாங்குகிறான். வைன் கானத்து தம்ரத்தன், அது ஒரு பேரித்தம்பளமாக இருந்தாலும் சரி, அப்படி வாங்கி அந்த தர்மத்தை அல்லாஹு தாலா மழையை போல வளர்த்தி ஆளாக்குகிறான். ஒரு குதிரை மேய்ப்பாளன் குதிரையை வளர்த்தி ஆளாக்குவதைப் போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் கொடுத்த அந்த பொருளாதாரத்தை பன்மடங்காக அல்லாஹ் பெருக்குகிறான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் நாமெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்று வரும் பொழுது கொஞ்சம் தாராள மனதோடு இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5047வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மா நகஸத் சதகத்துன் மின் மாலின். தர்மம் என்பது செல்வத்தை ஒருபோதும் குறைக்காது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னது யார்? இன் ஹுவ இல்லா வஹீயின் யூஹா. அல்லாஹ்வுடைய ரசூல் பேசினால் வஹீயின் அடிப்படையில் தான் பேசுவார். அந்த அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், தர்மம் என்பது செல்வத்தை ஒரு காலம் குறைக்காது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மைதானே? இந்த நம்முடைய கண் எதிரே அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது கணக்கு பார்க்காமல் கொடுத்த எத்தனையோ தோழர்கள் இந்த சபையிலும் உண்டு. இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற தாய்மார்கள், சகோதர சகோதரிகளும் இருக்கக்கூடும். வாரி வாரி கொடுக்கிற அன்பர்கள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு. அல்லாஹ்வுடைய பாதை என்று வரும் பொழுது கணக்கு பார்க்காமல் கொடுக்கிற நல்லுள்ளம் படைத்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், அப்படி கொடுக்கிற காரணத்தினால் வியாபாரத்திலே நஷ்டம், கொடுத்து கொடுத்து பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டது, கொடுத்து கொடுத்து வறுமை உண்டாகிவிட்டது என்று சொல்லுகிற நிலைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்க மாட்டான். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருபுறம் செலவு செய்ய இனி ஒருபுறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கே தெரியாமல் வாரி வாரி கொடுத்து இந்த மனித சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ வைத்திருக்கிறானே தவிர கொடுக்க போய் செல்வம் குறைந்ததாக எந்த சரித்திரமும் உலகத்திலே கிடையாது. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நகஸத் சதகத்துன் மின் மாலின். தர்மம் என்பது ஒரு காலம் செல்வத்தை குறைக்காது. மேலும் மன்னிப்பதால் ஒரு அடியான் கண்ணியத்தை தான் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களை யாராவது மன்னித்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்துவான். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் பணிவு காட்டினால் அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பன்மடங்கு உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துவான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்லவாம், 2வது அத்தியாயத்தின் 271வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வை கஃபிர் அன்கும் மின் செய்யாத்திக்கும் வல்லாஹு பிமா தஅமலூன ஹபீர். அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்தால் நிச்சயமாக அதை தீமைகளுக்கு பரிகாரமாக கூட நான் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்களை செய்திருப்போம், அறிந்தும் அறியாமலும். அல்லாஹ்வுடைய பாதையில் நல்லறங்கள் செய்யும் போது அந்த நல்லறங்களுக்குரிய கூலியாக கடனாக பெற்றுக்கொண்டு பன்மடங்காக கணக்கின்றி திரும்ப தருவதாக வாக்களித்த ரப்புல் ஆலமீன் அதே நேரத்தில் என்னுடைய பாதையில் நான் கேட்கும்போது செலவு செய்து விட்டானே என்பதற்காக நாம் வாழ்வில் செய்து போன கணிசமான பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறேன் என்றும் திருக்குரானிலே அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஆக இப்படிப்பட்ட அரும்பெரும் பாக்கியத்தை பெற்று தருகிற ஒரு பாக்கியம், ஒரு நன்மைதான் இந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்பது. புகாரியில் 1442வது நபிமொழியை பாருங்கள். தினசரி 2 வானவர் வானலோகத்திலே இருந்து கீழே இறங்குகிறாராம். இறங்கி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறாராம், அல்லாஹும்ம அக்தி முன்ஃபிகன் ஹலஃபன். அல்லாஹுவே, உன்னுடைய பாதையில் யாரெல்லாம் அதிகம் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பிரதிபலனை அளிப்பாயாக.
அவர்களுக்கு நீ செல்வச் செழிப்பை மென்மேலும் உண்டாக்குவாயாக. மேலும் அல்லாஹும்ம அஅதி மும்சிக்கன் தலஃபன், அல்லாஹுவே கஞ்சத்தனத்தோடு கருமித்தனத்தோடு யாரெல்லாம் நீ கொடுத்த நிஅமத்தை இந்த உலகத்தில் உன்னுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ அழிவை உண்டாக்குவாயாக. மலக்குமார்களுடைய சாபம். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்றுக்கொண்டு அவன் தந்த பொருளாதாரத்தை அவன் கேட்கும் போது நாம் செலவு செய்யாமல் இந்த உலகத்தில் காசு பணம் என்னுடையது என்னுடையது என்று சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கஞ்சத்தனத்தோடு உலகத்தில் வாழும்போது தினசரி மலக்குமார்களுடைய சாபம், அல்லாஹும்ம அஅதி மும்சிக்கன் தலஃபன், அல்லாஹுவே அவர்களை நீ அழிப்பாயாக, அவருக்கு நீ நாசத்தை உண்டாக்குவாயாக என்று மலக்குமார்களுடைய சாபம் அந்த பொருளாதார வசதி படைத்தவர்களுக்கு உண்டாகும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1838வது நபிமொழியாக பாருங்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் வராமல் உலக அழிவு நாள் ஏற்படாதாம். ஒரு காலம் வருமாம், அந்த காலம் வராமல் உலக அழிவு நாள் ஏற்படாதாம். அந்த காலம் எப்படிப்பட்ட காலமாம்? மனிதன் தன்னுடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு வீதியிலே இறங்கி யாராவது இந்த பணத்தை தர்மமாக வாங்க மாட்டார்களா என்று மனிதனை தேட ஆரம்பிப்பானாம். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்கள். என்னுடைய பொருளாதாரத்தை சதக்காவாக கொடுக்க நான் வீதியிலே இறங்குகிறேன், யாராவது ஒரு மனிதன் இந்த பொருளாதாரத்தை வாங்க மாட்டானா என்று மனிதன் வீதியிலே அலைந்து திரிவான். வாங்குவதற்கு ஆளே இல்லாத ஒரு காலம் வரும், வாங்குவதற்கு ஆளே இல்லாத ஒரு காலம் வரும், தர்மம் என்கிற நன்மையை அடைய முடியாத ஒரு காலம் வரும். அந்த காலம் வராமல் உலக அழிவு நாள் ஏற்படாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு கூட தன்னிறைவு அடைந்த ஒரு சில இஸ்லாமிய நாடுகள் உண்டு. அங்கே தர்மம் ஜக்காத்துகள் வாங்க ஆள் இல்லாத காரணத்தினால் வெளிநாடுகளுக்கு பாவப்பட்ட மக்களுக்கு ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு தன்னிறைவடைந்த நாடுகள் நம்முடைய கண் எதிரே இன்றைக்கு கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இது உலக அழிவு நாளினுடைய இறுதியில் ஒரு மனிதன் வீதியிலே இறங்கி தீனாரையும் தங்கத்தையும் தர்மம் செய்வதற்கு ஆளை தேடுவானாம். யாரும் வாங்குவதற்கு ஆள் இல்லாத அளவுக்கு செல்வச் செழிப்பு அதிகமாக இருக்கிற ஒரு நேரம் வரும். அது உலக அழிவு நாளின் ஆரம்பம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 15வது அத்தியாயம் 3வது வசனம், தருகும் யஅகுலு வயதமத்தஉ வயுல்ஹிஹுமுல் அமலு ஃபஸௌஃப யஅலமூன், அவர்கள் உண்டு சுகித்து ஆசை அவர்களை திசை திருப்புமாறு அவர்களை விட்டுவிடுங்கள், நிச்சயமாக அவர்கள் பின்னை அதை அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு 92வது அத்தியாயம் 11வது வசனம், வமா யுக்னி அன்ஹு மாலுஹு இதா தரத்தா, அவன் விழும்போது நிச்சயம் அவனுடைய செல்வம் அவனை பாதுகாக்காது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் சூரத்துல் பக்கரா என்கிற அந்த அத்தியாயத்தில் எனக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார் என்று கேட்டுவிட்டு பன்மடங்காக தருவேன், கணக்கின்றி தருவேன், 1லிருந்து 700 மடங்கு தருவேன் என்று அல்லாஹ் கேட்டு பார்த்தான். ஆனால் மனிதன் கொடுக்க தயங்கினான், கொடுக்க மறுத்தான். ஒரு கட்டத்தில் மனிதனுக்கு என்ன நிலை உருவாகும் தெரியுமா? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹு தஆலா வாரி வாரி கொடுத்து கொண்டே இருப்பான், கேட்டுக்கொண்டும் இருப்பான். கொடுக்க அவன் மறுக்கும் போது அல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன செய்வான் என்றால் கொடுத்த அவனை அனுபவிக்க முடியாமல் ஆக்கிவிடுவான். நோய் நொடிகளை கொடுத்து படுத்த படுக்கையிலே கிடத்தி பணத்தை பார்க்கத்தான் அவனால் முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது. இது ஒரு நிலை. இனி ஒரு நிலை வருமாம். 63வது அத்தியாயத்தின் 10வது வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு கட்டத்தில் மனிதன் கொடுப்பானாம். ஒரு கட்டத்தில் இந்த கஞ்சத்தனம் உடையவர்கள், ஜக்காத்து கொடுக்காதவர்கள், தர்மம் கொடுக்காதவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் கருமித்தனத்தோடு கஞ்சத்தனத்தோடு ஆடம்பரத்திற்கும் அநியாயத்திற்கும் செலவு செய்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு கட்டத்தில் அல்லாஹுவே இதோ நான் தருகிறேன் என்று சொல்லுவானாம். அல்லாஹ் வாங்க மாட்டான், மறுத்து விடுவானாம். பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டை பார்த்தீர்களா? அவன் ஆரோக்கியத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் கொடுத்தான், அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்டான், கேட்கும் பொழுது கொடுக்க மறுத்தான். ஒரு கட்டத்தில் இவன் கொடுக்கிறான், அல்லாஹ் மறுக்கிறான். 63வது அத்தியாயத்தின் 10வது வசனம், ஃபயக்கூல ரப்பி லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், அல்லாஹுவே என்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ். இது எப்படிப்பட்ட நேரம்? கல்லா இதா பலஅத்தி தராக்கி வக்கீல மன்ராக்
வலன்ன அன்னகுல் ஃபிராக் வல் தஃபத்தி சாக்கு பிசாக் இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக். உயிர் தொண்டை குழியை அடைந்து மனிதன் துடியாய் துடிக்கிற அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை காப்பாற்ற இந்த நேரத்தில் யார் என்று கேட்பானே, அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த சக்கராத்துடைய நேரத்தில் மனிதன் தனக்கு உயிர் போக போகின்றது, தனக்கு முஸ்லிமான மரணம் கிடைக்கவில்லை, ஒரு முனாஃபிக்கான மரணத்தை நான் அடைகிறேன், என்னுடைய வாழ்வில் நிச்சயம் எனக்கு மறுமையிலே நரகம்தான் கிடைக்கும் என பதட்டப்பட்டு அந்த அடியான் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஃபயக்கூல ரப்பி லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஸத்தக வஅக்கும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்வே, சிறிது அவகாசம் தா யா அல்லாஹ், எனது உயிரை பறித்து விடாதே யா அல்லாஹ், உன்னுடைய பாதையிலே இதோ நான் வாரி வாரி செலவு செய்து முஸ்லீமாக மரணிக்க எனக்கு ஒரு அவகாசம் தா யா அல்லாஹ் என்று மனிதன் மரண நேரத்தில் அனைத்து சொத்துக்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு வாரி கொடுக்க தயாராகிறான். அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறான்? ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிரூன சாஅத்தம் வலா யஸ்தக்திமூன். அணு அளவு நேரம் கூட முந்தவும் செய்யப்படாது பிந்தவும் செய்யப்படாது என்று கூறி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பலவந்தமாக அவனுடைய உயிரை கைப்பற்றுவேன் என்று திருக்குரானிலே கூறுகிறானே, அந்த நிலை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிற மனோபலத்தை நாம் பெற வேண்டும். படைத்தவன் கேட்கும் போது தாராளமாக கொடுக்கிற ஒரு எண்ணத்தை நீங்களும் நானும் உருவாக்கி கொள்ள வேண்டும். படைத்தவன் கேட்கிறான், நமக்கு தந்தவன் கேட்கிறான், அதுவும் கடனாக கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் எப்பொழுதும் செலவு செய்கிற நல்ல நிலையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 1402வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாருக்கும் இந்த நிலை வர வேண்டாம். எப்படி சொல்கிறார்கள்? உங்களில் யாருக்கும் இந்த நிலை வர வேண்டாம். எந்த நிலை? மறுமை நாளில் ஒரு ஆட்டை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை காப்பாற்றுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை காப்பாற்றுங்கள் என்று மறுமையிலே மனிதர்கள் நீங்கள் வருவீர்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், உலகத்திலேயே இது குறித்து நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து விட்டேன், இந்த நாளில் அல்லாஹ்வுடைய தீர்ப்பை என்னால் மாற்றி அமைக்க முடியாது என்று நான் சொல்லுகிற நிலை உங்களில் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாள் வருவதற்கு முன்னால் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1807வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், மறுமை நாளில் மனிதன் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பொருளாதார வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் 3 வகையான தண்டனை, நரகத்தில் அல்ல, தீர்ப்பு நாளுக்கு பிறகு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை அல்லவாம். எல்லோரும் மறுமை நாளில் பார்க்கிற அந்த மாஹ்ஷர் மைதானத்தில் வைத்து எல்லா மக்களுடைய முன்னிலையிலும் செல்வந்தர்களுக்கு மட்டும், குறிப்பாக ஜக்காத்து கொடுக்காத, தர்மம் கொடுக்காத, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் கருமித்தனத்தோடு உலகத்தில் வாழ்ந்த, பொருளாதார மோகம் பேராசை கொண்டு அலைந்து திரிந்து உலகத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு மட்டும் மறுமை நாளில் நரகத்திற்கு முன்னதாக மாஹ்ஷர் மைதானத்தில் வைத்து 3 வகையான தண்டனை உண்டு என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1807வது நபிமொழியிலே பாருங்கள், பணவசதி படைத்த அவனை அல்லாஹு தாலா அந்த மாஹ்ஷர் மைதானத்தில் ஒரு இடத்திலே அமர வைப்பானாம். அந்த மனிதன் அமருவான். உடனே அவன் உலகத்தில் சேமித்து வைத்த சொத்துக்கள் அனைத்தும் மறுமையிலே கொண்டு வரப்படும். ஆடுகளாக, மாடுகளாக, ஒட்டகங்களாக, மிகப்பெரிய, பார்த்தால் அதிபயங்கரமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பாம்பாக மறுமை நாளில் அவனுடைய செல்வங்கள் எல்லாம் மாற்றப்படுமாம். அவன் அமர்ந்திருப்பானாம். ஓடி வருமாம் கொம்புள்ள ஒரு ஆடு அவனை மாஹ்ஷர் மைதானத்தில் துரத்துமாம். துரத்தி அவன் கீழே விழுவானாம். அவனுடைய முகத்திலே அந்த ஆடு மிதிக்குமாம். இதே போல ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டே அந்த மனிதனை முகத்திலும் விழாப்புறங்களிலும் மிதித்து கொண்டே இருக்கும். இது எத்துணை நாள்? ஒரு நாள் அல்ல. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்களும் நானும் நீதி விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்படுகிற நாள் என்பது 50,000 ஆண்டுகள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 50,000 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நீங்களும் நானும் நிற்க வேண்டும் விசாரணைக்காக வேண்டி. அப்படி விசாரணிக்கப்படுகின்ற அந்த நீதிமன்றத்தில் வைத்து
அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாத பணவசதி படைத்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கப்படுகிற தண்டனை, ஆடுகளும் மாடுகளும் மறுமை நாளில் அவனை வந்து முகத்திலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் மிதித்து அவனை கேவலப்படுத்தும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் 9வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவனுடைய செல்வங்கள் எல்லாம் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானாம். கொண்டு வரப்படும். அது நரக நெருப்பிலே போட்டு காய்ச்சி ஒரு பாலம் போல எடுத்து கொண்டு வரப்படுமாம். யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபத்துக்வா பிஹா ஜிபாஹுகும் வஸுனூபுகும் வல்ஹூருகும் ஹாதா மா கனஸுத்தும் லிஅன்ஃபுசிக்கும் ஃபதூக்கு மா குன்தும் தக்னிஸூன். அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த நரக நெருப்பில் காட்சி எடுத்து வரப்பட்ட அவனுடைய செல்வத்தை வைத்தே அல்லாஹு தஆலா அவனுடைய முதுகுகளிலும் அவனுடைய விழாப்புறங்களிலும் சூடு போடுவான். இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து, நான் கேட்டும் தராத சொத்து. உன்னிடத்தில் வெறுமனே நான் கேட்கவில்லை, கடனாக கேட்டேன், திரும்ப தருவேன் என்று வாக்கு கொடுத்து கேட்டேன், பன்மடங்காக பெருக்கி தருவேன் என்று சொன்னேன். உன்னுடைய பாவங்களை எல்லாம் தர்மத்தின் மூலம் நான் அழிப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன். மலையை போல ஒரு குதிரை மேய்ப்பாளன் அந்த குதிரை குட்டியை வளர்த்தி ஆளாக்குவதைப் போல நான் வளர்த்தி ஆளாக்கி உனக்கு திரும்ப தருவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் என்னுடைய பாதையில் செலவு செய்ய நீ முன்வராத காரணத்தினால் இந்த சொத்தைத்தானே சேமித்து வைத்துக் கொண்டு என்னால் படைக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உபகாரம் இல்லாத சொத்து, என்னுடைய பாதையில் செலவு செய்ய பயன்படாத சொத்து, இந்த சொத்தை சம்பாதிக்கத்தானே நீ என்னுடைய அமல்களை புறக்கணித்தாய், என்னை மறந்தாய், நீதிமன்றத்தை உதாசீனப்படுத்தினாய், பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்கிற அகம்பாவத்தோடு உலகத்திலே நீ நடந்தாய் என்று கூறி அவனுடைய விழாப்புலங்களிலும் நெற்றியிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூடு போடுவான். இது மக்கள் மத்தியில் நடக்கப்படுகிற தண்டனை. அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பொருளாதாரம் குறித்து எப்பொழுதெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஒரு வாசகத்தை சேர்த்து கேட்க வேண்டும். அல்லாஹ், எனக்கு பொருளாதாரம் தேவைதான், ஆனால் தாராள மனதோடு உன்னுடைய பாதையில் செலவு செய்கிற எண்ணத்தோடு எனக்கு அந்த பொருளாதாரத்தை தாயா அல்லாஹ். இல்லாவிட்டால் அந்த பொருளாதாரம் எனக்கு தேவையில்லை. உன்னுடைய பாதையில் நீ கேட்கும் பொழுதெல்லாம் வாரி வாரி செலவு செய்கிற எண்ணத்தோடு எனக்கு அந்த பொருளாதாரத்தை தந்தால் மட்டும் நீ தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது இரண்டாவது வகையான தண்டனை. முதல் தண்டனை ஆடுகளும் மாடுகளும் அவனை ஏறி மிதித்து கேவலப்படுத்துகிற ஒரு தண்டனை. இரண்டாவது தண்டனை 9வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிற தண்டனை, மறுமை நாளில் காட்சி எடுத்துக்கொண்டு வந்து சூடு போடுகிற தண்டனை. மூன்றாவது தண்டனை பாருங்கள். புகாரியில் 4659வது நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூனு கன்சு அஹதிக்கும் யௌமல் கியாமத்தி சுஜாஅன் அக்ரா. மறுமை நாளில் உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் மிகப்பெரிய நச்சு வாய்ந்த ஒரு பாம்பாக மாற்றப்படுமாம். சுபஹானல்லாஹ். அந்த பாம்பினுடைய நெற்றியில் 2 புள்ளிகள் இருக்கும். அந்த பாம்பு மறுமையில் அவனை துரத்தும். அவன் ஓடுவான் மாஸ்டர் மைதானத்தில் அந்த பாம்பை கண்டு. அது இறுதியில் அவனுடைய காலை பிடிக்கும், தலையை சுற்றும், அவனுடைய கடவாய் பல்லை அவனுடைய கடவாயை பிடித்துக் கொண்டு அந்த பாம்பு பேசுமாம், இதுதான் நீ சேமித்து வைத்த சொத்து, இதுதான் பாவப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு உதவாத சொத்து, இப்படிப்பட்ட சொத்தை தான் நீ உலகத்திலே சேமித்து வைத்துக் கொண்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற செய்தி நாம் புகாரி, முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்களில் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 6547வது நபிமொழி, நான் சொர்க்கத்தை சென்று பார்த்தேன், அங்கே ஏழைகள் தான் அதிகம். நான் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து பார்த்தேன், அங்கே ஏழைகள் தான் அதிகம். வசதி படைத்தவர்கள் எல்லாம் மறுமை நாளில் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5699வது நபிமொழி, மறுமை நாளில் செல்வந்தர்களுக்கு முன்னால் ஏழைகள் 40 வருடத்திற்கு முன்னதாகவே சொர்க்கம் சென்று விடுவார்களாம். 40 ஆண்டு காலத்திற்கு முன்னதாகவே ஏழை எளிய மக்கள் செல்வந்தர்களை காட்டிலும் சொர்க்கம் சென்று விடுவார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் செல்வத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் திருக்குர்ஆனில் 2 இடங்களில் 2 மாதிரியான காரியங்களை சொல்கிறான். ஒன்று, அது என்னுடைய ஃபضல் என்று சொல்கிறான், அது என்னுடைய நிஅமத், நான் நாடியவர்களுக்கு நான் கொடுத்தது என்னுடைய அருள் என்று ஒரு பக்கம் சொல்லுகிறான். இனி ஒரு பக்கம் சொல்லுகிறான், நான் சோதிப்பதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறான்.
நம்முடைய கையில் இருக்கிற பொருளாதாரத்தை வைத்து நாம் பயன்படுத்துகிற முறையில் மறுமையிலே வெற்றியும் தோல்மையும் தீர்மானிக்கப்படும் என்பதை மட்டும் நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹு தாலா என்னை திடீரென தேர்வு செய்து எனக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்பையும் அல்லாஹ் உண்டாக்குகிறான் என்றால் உடனே நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏன் என்னை மட்டும் தேர்வு செய்து தருகிறான்? எதற்காக வேண்டி தருகிறான்? சோதிக்க தருகிறானா? அந்த பொருளாதாரத்தை கொண்டு எப்படி இந்த உலகத்தில் நான் வாழுகிறேன் என்று அல்லாஹ் என்னை பார்க்கிறானா என்றெல்லாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு உலகத்திலே வாழ வேண்டும். நிறைய பேரை பார்க்கிறோம், வறுமையில் இருக்கும் பொழுது பாங்கு சொன்னவுடன் முதல் சஃபிலே வந்து அமர்ந்து தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்றாடி கேட்பார்கள். கேட்டுவிட்டானே என்னுடைய அடியான் என்று சொல்லி அருள் வாசலின் மெல்ல திறந்து விட்டால் பள்ளிக்கு பக்கமே ஆளே இருக்காது. அப்படித்தானே? பொருளாதாரம் கிடைக்கும் பொழுது கிடைக்கிற வரை பள்ளியிலே அழுது தொழுவது, நோன்பு வைப்பது, தஸ்பீஹ் செய்வது, எல்லா வணக்க வழிபாட்டையும் மனிதன் செய்வான். அல்லாஹ் கொஞ்சம் கொடுத்து பார்ப்பான், இபாதத்துகளை மறந்து விடுவான், அல்லாஹுவை மறந்து விடுவான், எல்லா ஹராமான காரியங்களையும் மனிதன் செய்து விடுவான். பொருளாதார சோதனையில் தோற்று போன மக்கள் தான் அதிகம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர், எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஒரு நாள் நோன்பு திறக்கும் பொழுது அந்த நோன்பு திறக்கிற பேரித்தங்கனிகள் உயர் ரகமான உணவுகளை எல்லாம் பார்த்து அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் என்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரெண்டை கொண்டு எங்களை சோதித்தான். ஒன்று, அடி உதைகள் வாங்கி பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எங்களை சோதித்தான். எல்லா தோழர்களும் அந்த சோதனையிலே வீறு நடை போட்டு வெற்றி கொண்டார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் நாங்கள் மதீனா வந்த பிறகு அல்லாஹ் வாரி வாரி கொடுத்து பொருளாதாரத்தை கொண்டு சோதித்தான். நிறைய பேர்கள் அந்த சோதனையில் தோற்று போனார்கள் என்றார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஆகவே பொருளாதாரம் என்பது அல்லாஹ் சோதிக்கவும் கொடுப்பான், நிஅமத்தாகவும் கொடுப்பான். நானும் நீங்களும் எப்படி அந்த பொருளாதாரத்தை பெற்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு தான் மறுமையில் அது நமக்கு மிகப்பெரிய பலனை பெற்று தரும் என்பதில் இரண்டாவது கருத்திற்கே இடமில்லை. ஆகவே மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவது, எல்லா இபாதத்துகளில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறோமோ அதே போல இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதிலும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கள். நான் நேற்றைய தினம் கூறியதை போல ரமலான் அல்லாத காலங்களில் நாம் செய்கிற நற்கர்மங்களுக்கும் ரமலானுடைய காலங்களில் செய்கிற நற்கர்மங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு, நிறைய நன்மைகள் உண்டு, மிகப்பெரிய பாக்கியமும் உண்டு. ஆகவே புனிதமிக்க ரமலானுடைய இந்த மாதத்தில் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகின்றதோ, செலவு செய்கிற வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்களோ அந்த நேரத்தில் வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள். கொடுப்பவர்கள் யாரும் குறைந்ததாக சரித்திரம் கிடையாது. அல்லாஹ் கண்ணுங்கருத்துமாக உங்களை பார்ப்பான். அல்லாஹ் பன்மடங்காக கணக்கின்றி உங்களுக்கு அல்லாஹ் திரும்ப தருவான் என்கிற நபிமொழிக்கேற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக தர்மம் என்பது நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கோப பார்வையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு உதவும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காய்ந்த பேரித்தம்பழத்தையாவது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்து நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் எப்ப சொன்னார்கள் தெரியுமா? ஒரு பெருநாள் தினத்தில் ஆண்களுக்கு உரை நிகழ்த்திவிட்டு பிலால் அவர்களுடைய தோளின் மீது சாய்ந்து பெண்களுடைய பகுதிக்கு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய்மார்களை பார்த்து சொன்னார்கள், நான் சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து பார்த்தேன், ஜிப்ரீல் காண்பித்தார், அங்கே ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். அதே நேரத்தில் நரகத்தையும் திறந்து எனக்கு காண்பித்தார், அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தார்கள். ஆகவே காய்ந்த பேரித்தம்பழத்தையாவது தர்மமாக கொடுத்து நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று தாய்மார்களுக்கு விசேஷமாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹ் நமக்கு தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி செலவு செய்கிற மனோபலத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து உதவுவானாக. வா ஆகிர தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.